கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1943 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தெய்வ வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். யாக்கோபு வனாந்திரங்களில் அலைந்து திரிந்தான். உன்னுடைய மாமனார் வீட்டில் அமைதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்தான், பிரச்சனைகளோடு வாழ்ந்தான். வனாந்திரங்களில் தன் பயணத்தை அமைத்து கொண்டான். ஆண்டவர் அப்படிப்பட்ட, உங்களுக்கு தெரியும், வனாந்திர பயணம் என்பது ஒரு கடினமான ஒன்று. அப்படிப்பட்ட யாக்கோபை பிரயாணத்திலிருந்து ஆண்டவர் திரும்பி சுகித்திருப்பான், சுகமாயிருப்பான் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கூட உன் வாழ்க்கை பிரயாணம் கடினமாய் இருக்கிறதா? வாழ்க்கை பிரயாணத்தில் பலவித பிரச்சனைகளை சந்திக்கிறாயா? உன் வாழ்க்கை பிரயாணத்தில் தோல்வி வந்து விட்டதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை பிரயாணத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நீ சுகித்திருப்பாய் மகளே, சுகமாயிருப்பாய் மகனே, சுகமாயிருப்பாய். இனி நீ அலைந்து திரிவதில்லை. உன் பிரயாணம் இனி, உன் வாழ்க்கை பிரயாணம் இனி வனாந்திர பிரயாணத்தை போல இருக்காது. உன் வாழ்க்கை பிரயாணம் சுகமாயிருக்கும். நீ சுகித்திருப்பாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு யாக்கோபு வனாந்திர பிரயாணத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்தான். அவனை திருப்பி நீர் தேசத்திற்கு கொண்டு வருகிற பொழுதோ சுகமாயிருப்பான் என்று சொன்னீர். அப்படியே இந்த செய்தியை கேட்கிற யாவரும் தங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா வனாந்திர வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் சுகத்தை கட்டளையிடுவீராக. நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள், சுகமாய் வாழ்வீர்கள். உன் வாழ்க்கை சுகமாய் இருக்கும் சகோதரனே, சகோதரியே. இந்த செய்தியை கேட்ட அன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தராலே நீ சுகமாய் இருப்பாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.